வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு, எல்லா கருத்து கணிப்புலையும் பாஜக முன்னிலை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக்கு. இப்போ சமீப காலமாக வெளிவந்த ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாத்துலேயுமே பிஜேபி நிச்சயமாக சில தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பர்ஸை பார்க்க முடியுது. திமுக பாஜக ஒரு தொகுதி கூட ஜெயிக்காது அப்படின்னு திமுக சொல்கிறாங்க. அதிமுகவும் ஒரு தொகுதி கூட பாஜக ஜெயிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வரக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு லயோலா இருக்காங்க பார்த்தீங்களா, லயோலாலாம் முழுக்க முழுக்க திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய கருத்து கணிப்பு, லயோலா கருத்து கணிப்பை வந்து எடுப்பாங்க. அப்படிப்பட்ட லயோலா பார்த்தீங்கன்னா 1லிருந்து 4 தொகுதிகள் வரைக்கும் பாஜக கூட்டணி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டைம்ஸ் நவ பார்த்தீங்கன்னா 2லிருந்து 6 தொகுதிகள் வரைக்கும் பாஜக கூட்டணி ஜெயிப்பாங்க. பாஜக ஜெயிப்பாங்க, அது பாஜக கூட்டணின்னு சொல்லலை, பிஜேபி ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்பர் சொல்லப்பட்டிருக்கு. இந்தியா டிவியை பொறுத்த வரைக்கும், இந்தியா டிவி சிஎன்எக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 தொகுதிகள் வரைக்கும் பாஜக வந்து ஜெயிப்பாங்க, பாஜக அலையன்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்பர் சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் திராவிட கட்சிகளுடைய ஆசை வந்து காணல் நீராக போக போகுது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி. திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இல்லாமல் பாஜகவுடைய அலையன்ஸு மினிமம் ஒரு 5 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாலே அதெல்லாம் ஃபென்டாஸ்டிக்கான ரெக்கார்டு. 2026 தேர்தலுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை வந்து பாஜக அலையன்ஸ் அமைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். பத்தாவதுக்கு ஓட் ஷேர் வேற. 2014 18.5 விழுக்காடு வாக்குகளை வாங்கினவங்க இப்போ மினிமம் 20% கிராஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உறுதி. 20% கிராஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், 2026 எலெக்ஷனு திமுக கூட்டணியா பாஜக கூட்டணியா இவங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய இருமுனை போட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இது வந்து முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன நிறையா சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவசியம் கிடையாது. மருத்துவ சேர்க்கைக்கு நீட் தேர்வு அவசியம் இல்லை, அந்தந்த மாநில அரசாங்கமே அவங்களுக்கு தக்கவாறு முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் சறுக்கிறது இந்த இடத்துல தான். காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி, அவங்க தேசிய கட்சி அப்படிங்கிறதே மறந்துட்டு மாநில கட்சி மாதிரி அவங்க ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்படி தான் வந்து காங்கிரஸ் சொல்கிறாங்க, பல மாநிலங்கள் ஒன்றாக சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்னு ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து குறிப்பிடுறாங்க. இதே பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, நிர்வாக வசதிக்காக நம்ம இந்தியா பல மாநிலங்களை வந்து பிரிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்கிறாங்க. அப்போ தேசிய கட்சி அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பிஜேபியுடைய வாய்ஸ் தான் எடுபடும். அதுலேயும் குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலெல்லாம் இது மாதிரி தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறது தான் செல்லுபடியாகும். அதனால தான் பிஜேபி காங்கிரஸை கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் இருக்காங்க, பல மடங்கு அதிக ஒரு முன்னிலையில் இருக்காங்க. இந்த தொகுதி ஜெயிக்கிற இந்த ப்ரிடிக்ஷன் நம்பர்ஸ்லேயே பயங்கர ஒரு லீடிங் எடுக்கிறாங்க அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் தான் காரணம். ஒன்று, நீட் எக்ஸாமை வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தன் பாலின ஈர்ப்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் புது சட்டத்தை வந்து உருவாக்குவோம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ வந்து சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் கூட இந்த வழக்கு வந்து நடந்துச்சு. தன் பாலின திருமணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க. இந்த தன் பாலின திருமணத்துக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வழக்கு தொடுத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. யாரெல்லாம் வழக்கு தொடுத்தது அப்படின்னா, முஸ்லீம், இஸ்லாமிய இயக்கங்கள் அமைப்புகள், கிறிஸ்தவ அமைப்புகள், சீக்கிய அமைப்புகள், சமண அமைப்புகள், இவங்களாம் தான் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தன் பாலின திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது, ஏன் அப்படின்னா அது இயற்கைக்கு எதிரானது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, கடைபிடிக்கக்கூடிய அந்த புனித நூல்கள் இருக்குது பார்த்தீங்களா, புனித நூல்கள் சொல்லக்கூடிய அந்த நெறிமுறைகள் அதுக்கெல்லாம் எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் போய் வாதாடினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தன் பாலின ஈர்ப்பாளர்களை அங்கீகரிக்கும் வகையில் புது சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கான இடஒதுக்கீடு 50% உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடில் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது 100 சீட் இருக்குன்னா 50 சீட்டு பெண்களுக்கு 50 சீட்டு ஆண்களுக்கு அப்படின்னா நிச்சயமாக எல்லாரும் கிளாப் பண்ணலாம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். 50 விழுக்காடு பெண்களுக்கு 50 விழுக்காடு ஆண்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் பாராட்டலாம். இப்போ சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை லோக்சபா எலெக்ஷனாக இருக்கட்டும், மொத்தம் இருக்கக்கூடிய சீட்டில் 50% வந்து பெண்களுக்கு 50% ஆண்களுக்கு ஒதுக்காது பார்த்தீங்களா, அதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஆனால் இப்போ வந்து இந்த இடஒதுக்கீடு 50% கொண்டு வருவோம் அப்படின்னா என்ன சிக்கல் தெரியுமா இருக்குது, மொத்தம் இருக்கக்கூடிய 100 இடத்துல 50 இடம் வந்து பெண்களுக்கு தான் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆயிடுது. மீதி இருக்கக்கூடிய 50 இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 50 இடத்துல ஆண்களும் போட்டி போடலாம் பெண்களும் போட்டி போடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா மிக கடுமையாக பாதிக்கப்படுறது ஆண்களை தான் இருப்பாங்க. அப்போ
சரிசமமான ஒரு ஒரு ஸ்டேட்டஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா 50% ஆண்களுக்கு 50% பெண்களுக்கு அப்படின்னு சொன்னால் தான் அது நிச்சயமாக வரவேற்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் ரெண்டாவது டாபிக். காங்கிரஸுடைய இந்த தேர்தல் அறிக்கை குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமலருடைய ஒரு பத்திரிகையாளருக்கு வலுக்கும் எதிர்ப்பு அப்படிங்கிறது மூணாவது டாபிக். காங்கிரஸ் வந்து இன்னைக்கு டெல்லியில் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பில் தினமலருடைய பத்திரிகையாளர் வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகமாகி காங்கிரஸை வந்து வெகுவாக ஒரு தினமலருடைய பத்திரிகையாளர் பாராட்டியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகம் புதுச்சேரியில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய 10க்கு 10 தொகுதிகளையுமே நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க, உங்களுக்கு அட்வான்ஸு கன்கிராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தினமலருடைய ஒரு பத்திரிகையாளர் வெங்கட்ராமன் வந்து பேசியிருக்காரு. இப்போ சமூக வலைதளத்தில் தினமலரை வந்து டேக் பண்ணி இந்த பத்திரிகையாளர் உண்மையிலேயே தினமலரில் தான் வேலை செய்கிறாரா, இவர் ஒரு கட்சிக்காரர் மாதிரி வந்து நடந்துக்கிறாரு, அங்கே வந்து ப்ரெஸ் மீட்டில் உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், 10க்கு 10மே நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கும் சோனியா காந்தி அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இவர் எப்படி நடுநிலையான பத்திரிகையாளராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் தினமலரை டேக் பண்ணி கேள்விகளை வந்து எழுப்பிக்கிருக்காங்க. இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.